ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் இருக்கிற ஈஸ்ட் ஃபேஸிங் 4 BHA இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா 19க்கு 19 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன்று மென்ஷன் பண்ணும்போது எந்தெந்த ஏரியா காட்டணும் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் கீழே எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஃபார் த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஏற்கனவே வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காரு, அதுக்கப்புறம் 2 வீலர், சைக்கிள் அதெல்லாமே அழகாக நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். இப்போ நம்ம ஹால் பார்க்கலாம். லிவிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. வென்டிலேஷனுக்காக நல்ல விண்டோஸுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் லைவ் கூட நம்ம சேனலில் வந்திருந்தேன். ஸோ லைவாக பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் மிஸ் பண்ணவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி வீடும் அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நிறைய விண்டோஸ் இருக்குது அப்படின்றனால நல்லாவே காற்று இருந்ததுங்க. ஸோ நல்லா எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஒர்க் பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான ஒர்க் எதுவும் பண்ண கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஹாலோட சைஸ் 16க்கு 17. நான் ஒரு இடமும் காட்டும்போது அதுக்கான இடத்தோட சைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஃபார் த டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது ஒரு 4 BHA இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். டைனிங் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு பூஜா யூனிட்டை அட்டாச் பண்ணியிருக்காங்க. 10க்கு 14 சைஸில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா, கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது லைன் பை லைன் பார்க்கலாம். இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிட் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைனிங் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிங்க் இருக்கும், அந்த மாதிரி தான் க்ராக்கரி யூனிட் கொடுப்பாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைனிங் டேபிள் மட்டும் போடலாம். சேருக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனுங்க. 10க்கு 10 சைஸ் டைனிங் தனியாகவும் அதே மாதிரி பக்கத்துலேயே கிச்சனும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்பேஸும் எந்த அளவுக்கு கவர் பண்ணணுமோ அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவில் தெரியாத டீட்டெயில்ஸ், உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வடவெளி பேஸ் பண்ணி நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம். அதாவது யூஸ்வலாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கீழே அவ்வளோ பெருசு, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு 16க்கு 16 வராது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 16ல் நமக்கு பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் நினைக்கிறேன். ஆமாம், 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பேஸஸ்ங்க. 16க்கு 16 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ். அதை அழகாக பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பாத்ரூம் ஏரியா அது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு 99% ஒர்க் முடிஞ்சுங்க. 1% ஒர்க் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே புது வீடுங்க. இது புது வீட்டில் நீங்கள் இமீடியட்டாக குடியேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹால்லே சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த யூபிஎஸ்ல ஸ்டோரேஜ் யூனிட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பேஸையும் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கசகசான்ட்டு அது இதுன்னு ஒர்க் எல்லாமே பண்ணாமல் ரொம்ப நீட்டாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது ஹை ரூஃப் மாதிரி இருக்கும். ரொம்ப ஹையாக இருக்காது. மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு அழகான ஒரு வியூ, ஹாலோட வியூ பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். ஸோ நான் அப்படியே மேலே போய் காட்டுறேன். மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் 10க்கு 16 சைஸ்லேயும், ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸ், ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பருங்க. ஒரு பெரிய ஃபேமிலி இல்லைனா செட்டில்டு லைஃப்பாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காமான பிளேஸில் இருக்குது. 16க்கு 16 சைஸில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வால் கலர்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடி யூனிட்டாவோ இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாவோ அதை மாற்றிருக்காங்க.
ஸோ நம்ம போய் எதுவுமே வந்து இந்த ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து 99.99% எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு நமக்கு வந்து நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரியே கையில் வந்துடும். ஸோ அடுத்தடுத்து ஏதாவது ஃபிட்டிங்ஸ் அதெல்லாமே நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் தான். நம்ம பார்க்குற பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமோடு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஃப்ட் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி யூனிட் இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகான வால் கலர்ஸ் இல்லை வென்டிலேஷனுக்காக விண்டோஸ். இங்கேருந்து அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் அண்ட் பால்கனியும் இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் வந்து ஒரு லைட்டாக ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10x16 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து 10x16 சைஸ்லேயே பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.